அழிஞ்சி ஒரு சாம்பலா போகக்கூடிய தேகம். இது இப்படிதான் இருக்கும், இதுதான் நம்மளோட கடைசி நிலைமை அப்படின்னு மக்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயமா தான் இன்னைக்கு அந்த விபூதியை வைக்கிறோம். டெய்லி அந்த விபூதியை எடுத்து நெத்தியில பட்டை அடிக்கும் போது நம்மளோட தேகமும் ஒரு நாள் இப்படிதான் ஆக போகுது, இந்த 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 சாம்பலா தான் நம்மளும் ஆக போறோம் அப்படின்ற பயம் மக்களுக்கு இருக்கணும். யாருக்கு அந்த பயம் இருக்கோ அவன் தவறு செய்ய மாட்டான், வாழும்போது தவறு செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு பயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த விபூதி, அதாவது திருநீர். அதுதான் சொல்லுவாங்க, நம்ம இறுதியாக இறந்த உடனே நம்மளை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பல் தான் நம்மளோட கடைசி, அதுதான் நம்மளோட இந்த உடம்போட கடைசி விஷயம் அதுதான். ஸோ இப்படி சாம்பலாக போகக்கூடிய தேகத்துக்கு எதுக்கு இப்படி ஒரு அலைச்சல், எதுக்கு இப்படி ஒரு ஆசை, எதுக்கு இப்படி ஒரு பேராசை, எதுக்கு இந்த சிற்றின்பம்? நீ ஆண்டவனை தேடு, ஆண்டவனை தேடு, இறைவனை தேடி இறை வழிபாடு, அதே மாதிரி இறை வழியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பேரின்பம். இந்த பேரின்பம் என்னைக்குமே மக்களுக்கு மனிதனுக்கு என்னைக்குமே வாழ்கிற நாள் மட்டும் இல்லை, வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் அவனை வாழ வைக்கக்கூடிய ஒரே விஷயம் பேரின்பம். அந்த பேரின்பம் மனசை சுத்தமாக வச்சுக்கோ. உடம்பு எப்படி இருந்தாலும் உடம்பு அழியக்கூடிய தேகம், அதை பற்றி யோசிக்காத. மனசை சுத்தமாக வை. எப்பவுமே மனசை சுத்தமாக வச்சா அந்த மனசுக்குள்ள தெய்வம் குடியிருக்கும். அந்த தெய்வம் குடியிருக்கும் போது உனக்கு தவறுகள் செய்ய தோணாது, செய்யவும் மாட்டேன். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை உணர்த்தக்கூடிய விதமாக திருநீர் வைக்கிறது. இந்த திருநீர் வைக்கும் போதெல்லாம் அவனுக்கு